டாடா நிறுவனம் 4000 பேர்களை வெளி மாநிலத்தவர்களை அழைச்சிட்டு வர போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதற்கான எதிர்ப்பு முதல்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஏன் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆகப்பெரிய பொருளாதார புலி ஏற்கனவே அந்த தியாகராஜன் இருந்தார்ல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் நிதி மந்திரியாக இருக்கும்போது தான் ஒரு குழுவை போட்டு ஒரு முடிவெடுத்து அதுதான் இப்போ செயலாகிட்டு இருக்கு. என்னென்னா, யாருக்கும் பர்மனெண்ட் வேகன்சி ஃபில்லப் பண்ணாது. பர்மனெண்ட் வேகன்சியை அவுட் சோர்ஸ் பண்ணிடு, வெளி வேலைகளை கொடுத்துரு, வெளியில் கம்பெனிகள் தனித்தனி கான்ட்ராக்ட் கொடுத்துரு. இப்போ நீங்கள் இப்போ நம்ம சாதாரண பார்க்கலாம், மாநகராட்சிகள்லேயே டி பிரிவு வேலைகள் இருக்குது, துப்புரவு பணியாளர்கள் வேலை அரசு பணியே கிடையாது. இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் எதிர்த்தது. உற்று பாருங்க, ஸ்டாலின் வாயை திறக்கல. அவன் பின்வாங்கின பிறகு எங்கள் கோரிக்கை வெற்றிட்டார் இவரு. பண்ணல. ஏன்னா அடுத்த கேள்வி வரும்ல, அவன் பண்றதான் நீ பண்ற. மோடி மாடல் தாங்க திராவிட மாடல். ஒரு புண்ணாக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த திறன் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, நான் முதல்வன் சொல்லிட்டு இருக்கிறார்ல, அதில் பண்ண வேண்டியது தானே. இவரே சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் திறன் மேம்பாடு பண்ணுறேன், நான் தான் வேலை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல, அதில் செய்ய வேண்டியது தானே. இன்னும் அவன் ஒரு சின்ன மாநிலம் உத்தரகாண்டில் 4000 பேர் அனுப்புகிறாங்க சாதாரணமாக. நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் 4000 பேர் எடுக்கலாம். தொழில் முதலீடு அயல் நாட்டுக்காரன், வேலை அயல் மாநிலத்துக்காரன். இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சூறையாடி ஊரை சாக்கடையாக போகிறேன். என்ன இதில் வரக்கூடிய ஏற்றுமதி வருமானம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு போகாது, எல்லாமே இந்தியாவுக்கு போயிடும். எதுக்கு பண்ணுறீங்க? ஒரே ஒரு லாபம் உனக்கு இருக்கு. என்ன லாபம் அவருக்கு இருக்கு? கடத்தல்மா சிங்கப்பூருக்கு போனால் வியாபாரம்லாம் அந்த ஊர் சட்டத்தை பொறுத்தான அதனுடைய பேரு. அது மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே நம்ம லஞ்சம்ங்கிறோம். இப்போ அதுதான் கம்பெனி சட்டத்தில் மாத்திட்டானே, நீ வாங்கிக்கலாம், கணக்காட்டி தான் போதும். கணக்காட்டி கூட அந்த மாதிரி தானே வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், வாங்கலாம். ஒன்றும் இப்போ தேர்தல் பத்திரம் கூட அதே துபாயில் போய் அவர் இறங்குறாருல, நடுவில் ஒரு டிரான்சிட்டில் இறங்குறாருல துபாயிலே ஒரு இன்னொரு கம்பெனி ஒரு இந்த இருக்குல்ல ஷெல் கம்பெனி ஒன்று உருவாக்கிட்டு அங்கே முதலீடு பண்ணிட்டு வந்துடுவார். அங்கே ஒரு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவார். இதெல்லாம் நடக்கிறது தானேங்க. இது ஒரு கேவலமான அரசியல். இது இந்த கம்பெனிகள் இல்லாமல், இந்த வளச்சுரண்டல் இல்லாமல் இந்த கட்சி நடத்த முடியுமா இவனால? மக்கள்கிட்ட பழைய காலத்து மாதிரியா நீங்கள் திமுக தோன்றின காலத்தில் சாதாரண கிளை செயலாளர்கள்லாம் மூக்குத்தி வித்து ஸ்பீக்கர் கட்டினா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம்ல, அந்த காலத்துக்கு திமுக இப்போ இன்னொரு கார்பரேட் கம்பெனி காலம் போயிடுச்சு. இது ஒரு கார்பரேட் கம்பெனி. திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி இவ்வளவு கீழே போனது வருத்தமாக தான் இருக்கு. தோழமை சுட்டல் கூட இல்லைங்க, அடிமையின் முனகல். அடிமையின் முனகல். ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் இன்னைக்கு நம்ம முக்கியமான சில விடயங்களுக்காக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 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 ஒரு மூத்த அரசியல் தலைவராக உங்களோடு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்துக்க முடியும் எங்களை போன்றவர்கள். முதல் கேள்வியாக டாடா நிறுவனம் 4000 பேர்களை வெளி மாநிலத்தவர்களை அழைச்சிட்டு வர போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கான எதிர்ப்பு முதல்ல உங்ககிட்ட வந்திருக்கிறது. ஏன் அவர்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவதில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஏன் கொண்டிருக்கிறார்களோ ஒன்று, ஏன் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளாக இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இங்கே தான் வேறு மாநிலங்களை விட படித்தவர்கள் எண்ணிக்கை இங்கே தான் அதிகம். ஆனால் இங்கே இருக்கிறவர்களை புறக்கணிச்சிட்டு 4000 பேர், சாதாரண எண்ணிக்கை இல்லை, 4000 பேர் உத்தரகாண்ட்லேருந்து அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா இது என்ன முறை? இது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் படித்த பெண்கள் படிப்புங்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம், வேறு எந்த மாநிலத்தையும் விட. கேரளா வேணா இருக்கலாம் நமக்கு இணையாக, மற்றபடி எந்த மாநிலத்தையும் விட இப்போ அதுவும் நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரகாண்டை விட இங்கே தான் படித்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் நிறையா பெண்கள் இருக்கிறாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு அது பெண்கள் தான் பெரும்பகுதி. ஒரு வாட்ச்மேன் வேலைகளை தவிர மற்ற வேலைகள்லாம் பெண்கள் தான் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீமில் தான் அரசாங்கத்திட்ட ஃபண்டு வாங்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டாட்டா. அது ஒரு பக்கம்.
இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜார்க்கண்ட்லேருந்து அழைச்சிட்டு வந்தபோது 2022 நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் ஒரு பெரிய மறியல் போராட்டம் நடத்தி ஒரு 800 பேர் மாதிரி கைதானோம். அந்த போராட்டத்தை ஒட்டி டாட்டாவினுடைய அந்த மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பேச்சுவார்த்தைக்கு வந்தார். பேசின பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஏற்கனவே எடுத்தவங்கள அனுப்ப முடியாது, அழைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே எடுக்கிற ஆட்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிறோம், எல்லா மாவட்டத்துலேருந்து எடுக்கிறோம் என்று சொல்லி எல்லா மாவட்டந்தோறும் வந்து அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடைய இப்போ வந்து இடங்களை பிடிச்சி அங்கங்கே வந்து வெளிப்படையாக பத்திரிகைகளில் அறிவித்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாவட்டங்களில் இத்தனாம் தேதி நாங்கள் வந்து இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த பணிகளுக்கு நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம், இந்தந்த ஒரு இதாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. அது நேரடியாக அதுக்கு ஒன்றும் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டியதில்லை, நேரடியாக வந்துடலாம். அது வாக்கின் இன்டர்வியூங்கிறாங்களா, அந்த மாதிரி பண்ணி இதை எடுத்தாங்க. சரி, ஒரு ஏற்கனவே பண்ணாங்க, அதை எடுக்க முடியல. அதுக்கு பிறகாவது தெரிஞ்சிட்டாங்கன்னு நினச்சோம். ஏன்னா அதில் வந்து அதனுடைய தலைமை அதிகாரி விவேகானந்தன் வெளிப்படையாக அறிவித்தார், தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் இனிமேல் வந்து வெளிமாநிலத்தோட எடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டு ஆட்களே பெண்களையும் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆண்களையும் எடுக்கணும்னு சொன்னால் ஆண்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை, பெண்கள் மட்டும் சரி அப்படின்னு விட்டுட்டோம். அதன் பிறகு இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதுக்கான பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதையும் எடுத்து பேசணும். அப்புறம் தங்கம் தென்னரசு நாங்கள் வந்து 80 விழுக்காடு என்பதுக்கு குறையாமல் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் வேலை கொடுப்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம், அது இல்லாமல் டாடா நிறுவனம் வந்து இங்கே செயல்படுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இவ்வளோ அரசு தரப்பில் தங்கம் தென்னரசு சொன்னார். சரிங்க. அதை வைத்து முதல் பேட்ச் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த வேலையை ஆர்டர் கொடுக்கும்போது அவர் அனைத்து கட்சி எம்எல்ஏகளை வச்சுக்கிட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய விழாலாம் நடத்தி கொடுத்தாங்க. அதுலேயும் பேசினார். வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான அவருடைய அறிக்கை இருக்குது, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்குது, 80 விழுக்காட்டுக்கு குறையாமல் தமிழ்நாட்டு பிள்ளைகளை தான் எடுப்போம் அப்படிங்கிறது. அவன் டாட்டாவின் சார்பில் நாங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் தான் எடுப்போம்னு சொன்னான். இப்போ இது ரெண்டையும் மீறி இப்போ 2 பேருமே மீறுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இசைவு இல்லாமல் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற ஒரு ஒரு ஜாட தெரியாமல் டாடா நிறுவனம் செய்ய மாட்டாங்க, உத்தரவாதம் கொடுக்காமல். ஆமாம், அப்படி ஒரு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இருக்கு. இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணவே மாட்டான் டாட்டா. ஏன்னா பொதுவாக டாட்டாவை பொறுத்தளவுக்கு என்னென்னா சில எத்திக்ஸ் உண்டு, சொன்னபடி நடந்துக்குவான்னு வச்சுங்களேன். மற்றபடி கோளாறுகள்லாம் உண்டு, எல்லா முதலாளிகளும் போது அவன்கிட்ட கோளாறு உண்டு. ஆனால் இப்போ சொல்லிட்டாக்க அதை கடைபிடிப்பான். அப்போ அதை மீறதுக்கான முயற்சி பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? இங்கே தமிழ்நாடு தான் இதில் 3 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க, டாட்டா நிறுவனம், தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கம். இப்போ இந்த 4000 பேர் யார் வழியாக வராங்க? இந்த தேசிய இந்த இப்போ தொழில் பழகுனர் ஸ்கீம் வழியாக வராங்க, நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் வழியாக வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் அங்கேருந்து இந்திய அரசாங்கம் இவர் எல்லாத்தையும் ஒரு இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு ரெடி பண்ணி இங்கே டாட்டாவுக்கு அனுப்புகிறான். இது என்ன முறை? அது இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஜார்க்கண்ட்ன்றது ஒரு சின்ன மாநிலம், அது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து உடனடியாக இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டு பெண்களெல்லாம் திரட்டி ஒரு அக்கறையோடு பயிற்சி கொடுத்து அனுப்புகிற அளவுக்கான அந்த பயிற்சி முகாம் நடத்துகிற அந்த மாநிலம் தமிழ்நாட்டில் ஏன் அந்த முயற்சி எடுக்கலைவங்க, ஏன் அதை தவறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதான் இப்போ அதாங்க இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு என்னங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு எந்த கேள்வி முறையுமே கிடையாது. இப்போ எல்லா மாநிலத்திலையும் கட்சிகள் இருக்குது, கட்சிகள் வந்து லஞ்சம் வாங்குகிறான், கம்பெனிகள்கிட்ட கையேந்தி தான் நிற்கிறான், இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் கர்நாடகாவாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அவன் ஊருக்காரனுக்கு வேலை கொடுப்பான், அவன் ஊருக்காரனுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுப்பான் என்பதில் ஒன்றா இருக்கிறான். அதில் கட்சி வேறுபாடு கிடையாது. இது வந்து ஒரு உதிரி கூட்டம். இந்த திமுக அண்ணா திமுக இருக்குது, ஒரு உதிரி கூட்டம். எதை பற்றியும் கவலை கிடையாது, எந்த வேல்யூஸும் கிடையாது, எந்த மதிப்பீடுகளும் கிடையாது. காசை கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க 80 விழுக்காடு பண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுடைய இது பொறுத்தளவு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, 90 விழுக்காட்டுக்கு குறையாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேலை, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா எங்களுடைய. சரி 80ன்னு சொல்கிறீங்க, அதையாவது கடைபிடிங்க. சரி, உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ விளம்பரமில்ல பண்ணுறான். நீங்கள் வந்து 4000 பேர் இந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் இப்போ ஸ்கீம் வழியாக வர்றாங்கங்கிறது அவன் விளம்பரம் பண்ணுறான், ஒன்றும் ரகசியமாக இல்லை. சரி, இவ்வளவு அது வந்து 4 நாள் ஆச்சு, அது வந்து 3 நாள் ஆச்சுங்க. அது இதுக்கு பிறகாவது தங்கம் தென்னரசு பேசணும்ல, என்ன இவங்க கேட்காம வரீங்கன்னு. அப்போ திருட்டுத்தனம் இருக்குன்னு தானே அர்த்தம், உள் கையாளா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ என்ன வேலை அது? அப்போ இங்கே படித்த பிள்ளைகளுக்கு என்ன வேலை? அது மாதிரி உண்மை கிடையாது. அப்போ நீங்கள் வந்து
அது இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி அந்த பகுதியெல்லாம் பின்தங்கிய பகுதி, அதில் தொழில் வளர்ச்சி கொண்டு வராங்கிறது தான் ஓசூர் அதை சுற்றி எல்லாம் அந்த பண்ணி இடத்த எடுக்கிறாங்க, அரசு இடத்த கொடுத்து. இப்போ நீங்கள் வந்து அதை பண்ணலைன்னு நடத்தாது. இப்போ இது ஒரு ஒரு கொடுமையான விஷயம். அப்போ என்னென்னா நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட. இப்போ இதில் மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் அரசாங்கத்தினோட வேலைகள் என்ன பண்ணுறாங்க அவங்க? அரசாங்கத்தில் ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்தி ரொம்ப காலம் ஆச்சு. 4 லட்சம் வேகன்சி இருக்குது. ஆகப்பெரிய பொருளாதார புலி ஏற்கனவே அந்த தியாகராஜன் இருந்தார்ல, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் நிதி மந்திரியாக இருக்கும்போது தான் ஒரு குழுவை போட்டு ஒரு முடிவெடுத்து அதுதான் இப்போ செயலாகிட்டு இருக்குது. என்னென்னா யாருக்கும் பர்மனெண்ட் வேகன்சி ஃபில்லப் பண்ணாது. பர்மனெண்ட் வேகன்சியை அவுட் சோர்ஸ் பண்ணிடு, வெளி வேலைகளை கொடுத்துரு, வெளியில் கம்பெனிகள் தனித்தனி கான்ட்ராக்ட் கொடுத்துரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம சாதாரண பார்க்கலாம், மாநகராட்சிகள்லேயே டி பிரிவு வேலைகள் இருக்குது, துப்புரவு பணியாளர்கள் வேலை அரசு பணியே கிடையாது. அதிமுக ஆட்சியில் தொடங்கிடுச்சு. இப்போ இவங்க வந்து வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அதாவது இந்த கீழ்நிலை பணிங்க நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மருத்துவமனைன்னு வச்சுங்க, மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள், மருத்துவமனையில் இந்த ஆயாக்கள் இந்த மிட்வைஃபுங்கிறாங்களே அந்த மாதிரி ஆட்கள், அந்த பணிகள் எதுவுமே ஃபில்லப் பண்ணுறதே கிடையாது. அப்போ அதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. எப்படி வாட்ச்மேன் கான்ட்ராக்ட் மாதிரி இதுவும் கான்ட்ராக்ட். அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 10,000 ரூபா, அவன் கம்பெனிக்காரன் 2,000 ரூபா எடுத்துக்குவான், 8,000 ரூபா கொடுப்பான். இவ்வளவு பெரிய அரசு பணிகளில் இவ்வளவு பெரிய சுரண்டல் நடக்கிறது எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்கள் தான் மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். உள்ளிட்டவர்கள் நிரந்தரம் கிடையாது, ஒப்பந்த அடிப்படையில் தான். ஒப்பந்த அடிப்படையில் தான். இப்போ நீங்கள் வந்து சி பிரிவு, டி பிரிவு, இதில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வேகன்சி இருக்குங்க. 3.5 லட்சம் வேகன்சி இருக்குது. அரசாங்கமே சொல்லுது 3.5 லட்சம் வேகன்சி இருக்குது. எங்களுடைய கணக்கு 5 லட்சம் வேகன்சி இருக்குது. சரி, நீங்கள் அதை விட்டு தொலை. இப்போ 3.5 லட்சம் வேகன்சி இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. 3.5 லட்சம் வேகன்சியை ஒரு 5 ஆண்டுகளில் படிப்படியாக ஃபில்லப் பண்ணலாம்ல. எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர் ஆனால் ஆலோசகர் நியமிச்சுக்கிறாங்க. இப்போ இதே வேலையை பிஜேபி பண்ணா போன வாரம். ஆமாம், நீங்கள் வந்து லேட்டரல் இதுன்னு பண்ணாங்க. அப்போ நீங்கள் வந்து உண்மையில் என்ன சொல்ல போனால் இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் எதிர்த்தது. உற்று பாருங்க, ஸ்டாலின் வாயை திறக்கலை. அவன் பின்வாங்கின பிறகு எங்கள் கோரிக்கை வெற்றின்ட்டார் இவரு. பண்ணல. ஏன்னா அடுத்த கேள்வி வரும்ல, அவன் பண்றதான் நீ பண்ற. மோடி மாடல் தாங்க திராவிட மாடல். ஒரு புண்ணாக்கு வித்தியாசம் கிடையாது. அது காவி கலர், இது கருப்பு கலர், இவ்வளவுதான். நம்ம இவ்வளவு பேசுறோம். இப்ப இங்க வந்து என்னன்னா, ஒரு சாதாரண மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து அந்த மாநில அரசு 4000 பெண்களை திரட்டி பயிற்சி கொடுக்குற அளவுக்கு செய்யற அந்த திறமை தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லையா? ஏன் இவங்க பயிற்சி கொடுத்து அதே ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்போ நான் சொல்றேன், நேஷனல் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ஸ்கீம் இருக்குல்ல, இது எல்லா மாநிலத்திலையும் உண்டு. இந்த திறன் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இதான் நான் முதல்வன் சொல்லிட்டு இருக்கிறார்ல, அதில் பண்ண வேண்டியது தானே. இப்போ இவரே சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் திறன் மேம்பாடு பண்ணுறேன், நான் தான் வேலை கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல, அதில் செய்ய வேண்டி தானே. இன்னும் அவன் ஒரு சின்ன மாநிலம் உத்தரகாண்டில் 4000 பேர் அனுப்புகிறாங்க சாதாரணமாக. நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் 4000 பேர் எடுக்கலாம். படித்த பிள்ளைகள் அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு அவ்வளோ பிள்ளைகள். டாடா கம்பெனினா அது ஒரு பிராண்டு. நீங்கள் அந்த டாடா கம்பெனிக்குள்ளே நிற்க வச்சு வேலை செய்கிறான், அதெல்லாம் அடுத்த பல பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. 8 மணி நேரம் நிற்க வேண்டி இருக்குது, அங்கே வேலை செய்கிற பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்குது, அது அங்கே பேசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு டாடா நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது என்பது வந்து கிராமத்து பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நீ இந்த ஊர் பிள்ளைகளுக்கு இப்போ பெற்றுத்தர முடியல. ஒன்றை தாண்டி உத்தரகாண்டு ஒரு சாதாரண இதை விட மிக மிக பின்தங்கியது. இவ்வளோ படித்த பிள்ளைகளே கிடையாது, அவ்வளோ பேர் அனுப்பி விட்றான். உனக்கு என்ன கேட்டு? அப்போ எதை பற்றியும் கவலை கிடையாது. டாட்டா கிட்ட பணம் வந்துச்சுன்னா போதும், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டையே விற்றுட்டு போயிடுவீங்க. எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிகப்படியான கவலையோடு $1 ட்ரில்லியன் நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வர போகிறேன், இழுத்துக்கிட்டு வர போகிறேன். தொழில்துறை அடுத்த வளமான ஒரு தமிழகம், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை அப்படின்ற அக்கறையோடு அமெரிக்கா போயிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு போய் தமிழ்நாடை ஏலம் விடுறாருங்க அவரு. இவ்வளோதான் இவர் ஸ்டாலின் பண்ணுறது. என்ன அமெரிக்காவுக்கு போய் ஏலம் விடுறாரு. இவருடைய வரம்புக்கு உட்பட்டு, அதிகாரத்துக்கு உட்பட்டு ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு. என்ன ஏலம் விடுறாரு? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவன்லாம் வரானே என்ன பண்ண போகிறான்? இது எதுக்குங்க இந்த தொழில்? இது பேர் தொழில் வளர்ச்சியா? தொழில் வீக்கம். இதில் வந்து எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிக்காரன், அவன் இங்கே முதலீடு பண்ண போகிறான். சரி, இதில் வந்து அவன் வேலைக்கு இதே மாதிரி உத்தரகாண்டு, ஜார்க்கண்டு, கிர்காண்டுன்னு அழைச்சிட்டு வந்து வேலை வாங்க போகிறீங்க. நம்ம பையனுக்கு வேலையும் கிடைக்காது, உத்தரவாதம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு குறை கூலிக்கு நான் எடுத்துக்கிறது ரைட் எனக்கு உண்டுங்கிறான்ல. நீ வந்த பிறகு நீ பேசு, யாரை வேலைக்கு எடுக்கணும் நீ பேசாத அப்படிங்கிறான்ல.
நீ வேலைக்கு வச்ச பிறகு நீ என்ன சம்பளம் கொடுக்கணும் நீ போடுங்கிற அந்த சம்பளத்தையும் அவனும் கொடுக்கறது இல்லை. குறைந்தபட்ச சம்பளம் நீ எழுதி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான், எதுவும் கொடுக்கறது இல்லை. அது கொடுக்க வேண்டாங்கிறதுனால தானே இந்த இந்திக்காரன் அழைச்சிட்டு வரானுங்க. ஒரு டென்ட்டை போட்டு படுக்க வச்சுட்டு சாப்பாடை போட்டு அவன் மாட்டுக்கு இருப்பான், வேலையை பார்ப்பான்னு. ஏன்னா அவனுக்கு அங்கே அதை விட மோசமான நிலைமை இருக்குது, பீகார்லேயே உத்தரகாண்ட்லேயே ஜார்க்கண்ட்லேயே. அதனால் இங்கே வந்துடுறான். இப்போ நம்ம ஊரில் இப்போ நீங்கள் வந்து வளர்ந்த தமிழ்நாடு வழிகாட்டும் தமிழ்நாடு பேசுகிறீங்க, எதுக்கு பேசுகிறீங்க? அதை எதுக்கு பேசுகிறீங்க? ஏன் வளரலைங்களா? நீங்கள் வளர்ச்சி பிந்தைக்கு போயிட்டு இருக்கீங்கண்ணா. இன்னைக்கு சராசரி சம்பளம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா அதிகரிக்குதா? யோசிச்சு பாருங்கண்ணா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஜிடிபிக்கும் சம்பளத்துக்குமான விகிதாசாரம்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அது சம்பள விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கம்பெனியினுடைய மொத்த செலவில் தொழிலாளி கொடுக்கக்கூடிய சம்பளத்தினுடைய செலவு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா அதிகரிச்சுட்டு இருக்குதா? குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேர் வளர்ச்சி. அது நீங்கள் எந்த கம்பெனியும் லாபத்துக்கு தான் வேலை பார்ப்போம், நம்ம அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் இப்போ முதலமைச்சர் போகிறது வந்து அங்கே ஏலம் விடுறதுக்கு தான் போயிருக்காங்க, அதனால பலன் இல்லைன்றீங்க. பலன் இல்லை. நீங்கள் வந்து மாறாக என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களெல்லாம் சூறையாடி எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாமே ஏற்றுமதி, எல்லாமே ஏற்றுமதி. சரி, ஏற்றுமதியும் பண்ணுறீல்ல, அதில் உனக்கு என்ன பணம் வாங்க முடியுது உன்னால்? எல்லாத்தையும் டெல்லிக்கார எடுத்துகிட்டு போகிறான். எதையாவது யோக்கியதையாக அவன்கிட்ட சண்டை போட்டு வாங்க முடியுதா? ஒரு குறைந்தபட்சங்க நம்முடைய வரி வருமானத்தில் ஒரு 50% தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டிலேருந்து வசூலிக்கிற வரியில் 50% முழுசு வேணுங்கிறது அடுத்தது. ஒரு 50% தமிழ்நாட்டுக்கு வாங்கியே ஆகணும். அப்படிங்கிறதுக்கு பண்ண என்ன குறைந்தபட்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய கார்பரேஷன்ஸ் இருக்குது, மின்சார வாரியம் இருக்குது, போக்குவரத்து கழகம் இருக்குது, டாமியன் இருக்குது, எல்லாம் இருக்குது, டான்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த நாங்கள் நடத்தக்கூடிய அரசு நடத்தக்கூடிய கழகங்கள் இந்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய கார்பரேட் வரியை கட்ட மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்றதுக்கு உன் கையில தானே இருக்குது. ஃபைட் பண்ணு. நான் இங்க பண்ண மாட்டேன், நான் வசூல் பண்ணி உனக்கு அனுப்ப மாட்டேன் சொல்ல வேண்டியதானே. இப்படி ஏங்க நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து ஒரு 50%ஆவது வரியே வாங்க மாட்டீங்க. ஏற்றுமதி வருமானம் முடிச்சு அவன் எடுத்துட்டு போவான். எதுக்கு தான் இங்க கொண்டு வரீங்க? நீங்க உனக்கு பணம் கிடைக்கும், அவ்வளவுதானே. ஊழியர்களும் வேற மாநிலத்தில் வரும். அதாவது தொழில் முதலீடு அயல்நாட்டுக்காரன், வேலை அயல் மாநிலத்துக்காரன். இங்க இருக்கிற இயற்கை வளங்களை சூறையாடி ஊரை சாக்கடையாக போறேன். என்ன இதுல வரக்கூடிய ஏற்றுமதி வருமானம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு போகாது, எல்லாமே இந்தியாவுக்கு போயிடும். எதுக்கு பண்றீங்க? ஒரே ஒரு லாபம் உனக்கு இருக்கு. என்ன லாபம் அவருக்கு இருக்குன்றீங்க? லஞ்சம் இல்லாம ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க இந்த ஆளுங்க. அவன் பணம் கொடுப்பான். அதெல்லாம் தான் இப்ப அங்க அந்த ஊர்ல எல்லாம் அங்க இருந்துட்டு தொழில் முதலீடுக்காக வரவர்கள் இவர்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, அந்த வருமானம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வெளிநாடுகள்ல எல்லாம் அதெல்லாம் சட்டப்பூர்வமாக்கிட்டான். அதெல்லாம் சட்டப்பூர்வம். அதுக்கு பேர் என்னன்னா ப்ரொமோஷன் ஃபீஸ்னு பேர். இந்த லஞ்சம் கொடுக்குது. இப்போ நீங்கள் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எந்தெந்த கம்பெனிக்காரன் பணம் கொடுக்குறான் அப்படின்னு வெளிப்படையாக போடுறாங்க. அங்கெல்லாம் வந்து அதுக்கு பேர் லஞ்சம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் கடத்தல்மா சிங்கப்பூருக்கு போனால் வியாபாரம்வான். அது அந்த ஊர் சட்டத்தை பொறுத்தான அதனுடைய பேரு. அது மாதிரி இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க நம்ம வந்து லஞ்சம்ங்கிறோம். இப்ப அதுதான் கம்பெனி சட்டத்துல மாத்திட்டானே, நீ வாங்கிக்கலாம், கணக்காட்டிட்டா போதும். நிதி கூட அந்த மாதிரி தானே வாங்கி இருக்கிறாங்க. ஆமா, வாங்கலாம். ஒண்ணு இப்ப தேர்தல் பத்திரம் கூட சட்டவிரோதமா கொடுத்தீங்கன்னு யார் பேரு சொல்லல, அதுதான் தப்புன்னு சொன்னா. பேர் சொல்லிட்டா சரின்றானே. அதே கோர்ட், சுப்ரீம் கோர்ட், நீ யாருக்கு எவன் கொடுத்தா சொல்லிட்டு கொடுத்துறியா, நீ கொடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இப்ப சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லுதுன்னா, நீ கொடுத்தவன் யாரு வாங்கினவன் யாருன்னு சொல்லாம ரகசியமா கொடுக்காத. அரசியல் கட்சிகளுக்கு, ஆமா, அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து நீ இந்த கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்த, இந்த கம்பெனி கொடுத்தேன், முடிஞ்சிரு, வெளிப்படையா சொல்லிடு. ஆமா, சொல்லிட்டா அது இப்ப ஞானஸ்நானம் ஆயிடுச்சு. அது இப்ப அந்த வகையில இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இவர்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு தான் உள்ள இங்க படத்தை வாங்கிட்டு இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அதே துபாயில போய் அவர் இறங்குறாருல, நடுவில் ஒரு டிரான்சிட்ல இறங்குறாருல துபாயிலே ஒரு இன்னொரு கம்பெனி ஒரு இந்த இருக்குல்ல ஷெல் கம்பெனி ஒன்று உருவாக்கிட்டு அங்க முதலீடு பண்ணிட்டு வந்துருவாரு. அங்க ஒரு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு. இதெல்லாம் நடக்கிறது தானுங்க. இது ஒரு கேவலமான அரசியல். இது நாட்டை விற்கிறானுங்க. அதுக்கு என்னன்னா, மக்கள்கிட்ட ஒரு 1000 2000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஓட்டை வாங்கிட்டு போயிடுறா, கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. நீ பணம் வாங்கிட்ட, ஓட்டு போட்ட, இனிமே பேசாதன்ட்ட, அப்படி முடிச்சுட்டான் மக்களையும், முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கம்பெனிகள் இல்லாமல், இந்த வளச்சுரண்டல் இல்லாமல் இந்த கட்சி நடத்த முடியுமா இவனால? மக்கள்கிட்ட பழைய காலத்து பாரியா, நீங்கள் வந்து திமுக தோன்றின காலத்தில் சாதாரண கிளை செயலாளர்கள்லாம் மூக்குத்தி விற்று ஸ்பீக்கர் கட்டினா அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம்ல, அந்த காலத்துக்கு திமுகவாது இப்போ இன்னொரு கார்பரேட் கம்பெனி. காலம் போயிடுச்சு இல்லை, இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அதுலேயும் கம்பெனிலையும் வாரிசு உரிமை, இவன்ட்டையும் வாரிசு உரிமை, அவ்வளோதானே. அடுத்ததாக வந்து இந்த முத்தமிழ் முருகன் திருவிழா அதை பற்றி நடக்கிறப்ப ஆசிரியர் கி வீரமணி, திராவிட கழகத்தினுடைய
ஆசிரியர் கி வீரமணி வந்து ஒரு எதிர்ப்பு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறார். திமுக அரசு இப்படி செய்யக்கூடாது, இந்த அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட பள்ளிகளில் இந்த மத வழி பாடங்கள்லாம் வைக்கக்கூடாது, இப்படியான போக்குகள்லாம் இருக்கக்கூடாது. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த துறை மந்திரியாக இருந்தபோது இப்படியெல்லாம் நடந்துக்கலாம், அவர் நீங்கள் இப்படிலான்னு ஒரு அளவுக்கு எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி இவ்வளவு கீழே போனது வருத்தமாக தான் இருக்கு. இல்லை, தோழமை சுட்டல் கூட இல்லைங்க, அடிமையின் முனகலுங்க. அது அடிமையின் முனகல். ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அதுலேயே எங்கேயாவது பாராட்டுறதுக்கு இடம் கிடைக்குதான்னு ஒன்று பாராட்டுறாரு. தமிழில் வழிபாடை வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு இவர் ஸ்டாலின் சொன்னதை நான் பாராட்டுகிறேன். நடைமுறையில் இல்லையா அது உள்ள அந்த கருவறையில் சமத்துவத்தை விரும்புகிறேன் அவர் சொல்வதை பாராட்டுகிறேன். இது எதுக்கு இடத்த கண்டுபிடிச்சு பண்ணி ரெண்டுலேயுமே அவர் ஃப்ராட். ஸ்டாலின் அரசு ஃப்ராட். நீங்கள் வந்து அனைத்து சாதி அர்ச்சகர் என்பதை வந்து கோர்ட்டில் போய் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒத்துக்கிட்ட காமன் தீர்ப்புங்க அது. நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அவன் வந்து நீங்கள் ஆகமத்தில் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க பேசினாங்க. நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் இவர் எம்ஜிஆர் ஆட்சியில் 2 கமிட்டி போட்டாங்க. ஒன்று ராஜன் கமிட்டி, இன்னொன்று மகாதேவன் கமிட்டி, மகாராஜன் கமிட்டி. 2 கமிட்டியுமே என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த ஆகம கோயில் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து சிவன் கோயிலில் அனுமார் விக்கிரகம் இருக்கும், உண்டியல் இருக்கும். வந்து இப்போ இந்த டிசம்பர் 31 நள்ளிரவில் எல்லா கோயில்லையும் வழிபாடு நடக்கும். என்ன இது எதுவுமே வந்து ஆகமத்துக்கு சம்மந்தம் இல்லாதது, ஆனால் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் மக்களுடைய விருப்பத்தில் நடக்குது. அதனால் ஆகமங்கிறது கரெக்டாக எந்த இதுலேயும் கிடையாது. கட்டப்பட்ட முறையிலையும் கூட அதனுடைய விரிவாக்கம் நடக்கும்போது, அதனுடைய அடுத்தடுத்த அரசர்கள் தலைமையில் விரிவாக்கம் நடக்கும்போது ஆகம கலப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 90 பழமையான கோயில்களில் ஆய்வு செய்து அவர் மகாராஜன் வந்து ரொம்ப ஸ்காலர். அதில் அவர் வந்து அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுமாங்களா, அதாவது இந்த மாதிரி மத நூல்களில் மிக ஆழமான ஆள். அந்த ஆகமத்தெல்லாம் நிறைய படித்தவர். அவர் குழுவும் அதான் சொல்லிச்சு, ராஜன் குழு PK ராஜன் குழுவும் அதான் சொல்லிச்சு. இப்போ இந்த 2 எதுவுமே ஆகம விதிகள் படி இந்த இது நடக்கலை. அதனால் வந்து நம்ம வந்து அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி நடந்துக்கலாம். ஒரே விஷயம் என்னென்னா, அந்த ஆகமத்தினுடைய தொடர்புடைய ஆட்களை நீங்கள் பூசாரியாக வைக்கலாம். இப்போ வந்து அர்ச்சகர் வேலைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் ஆர்கியூ பண்ணுறான், ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிறான், ஆகமாக இருக்குது அந்த விதிகளை மீறிட்டீங்க தாட் போட்டுன்னு பேசுகிறான். இவர் முந்திக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே ஒரு கமிட்டி அமைங்க, உயர் நீதிமன்றமே பண்டாரி தலைமையில், பண்டாரி இந்த இன்னொரு அம்மா அவங்களுடைய தலைமையில் ஒரு இது டிவிஷன் பெஞ்சு, அதில் வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க, நீங்களே ஒரு குழுவை நியமிங்க, அந்த குழு ஆகம கோயில் எது ஆகமம் அல்லாத கோயில் எதுங்கிறத பிரித்து சொல்லட்டும், அப்புறம் எந்த ஆகமத்துக்கு எந்த கோயில்னு சொல்லட்டும் அப்படின்னு இவரே ஒத்துக்கிறாரு. இவரே கொடுத்து அப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் காமனாக வந்தக்கூடிய அக்ரீடு அதை வந்து ஒரே பொசிஷனை வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த சிக்கலில் இவங்களே போய் மாட்டினாங்க. ஏன்னா கோர்ட் சொல்லிட்டான்னு நம்ம மக்களுக்கு அது புரியாது, இவன் சொல்லி தான் வந்துருச்சுன்னு தெரியாது, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அரசு தான் சொல்லுது இந்த மாதிரி. நம்ம அரசு ஒத்துக்கிட்டு தான் வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்களே வந்து அந்த குழுவினுடைய இதை உருவாக்குறோன்னு இவங்க சொல்லி பார்த்தாங்க. குழுவை ஒத்துக்கிட்டீங்கள நீ, நான் தலைவரை நியமிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சமஸ்கிருத கல்லூரியினுடைய தாளாளர், அவர் அந்த ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் தலைவராக இருந்தவரை போட்டு விட்டார். இப்போ அது நடக்குது. நான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில்னு பிரித்து பார்த்து சொல்லணுன்ட்டீங்கல்ல. இப்போ அது ஏற்கனவே இந்த நிலைமை என்னென்னா, இந்த ஆகம கோயில்கிட்ட அப்பப்போ கோர்ட்டுக்கு போயிட்டுருப்பான். மற்ற கோயில் பல்லாயிரக்கணக்கான கோயில் இருக்குது அரசு இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில். அந்த கோயில்களில் நீங்கள் மட்டும் அர்ச்சகர் நியமிக்கலாம். அதையும் செய்யலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்களே போய் லாக்கப் போட்டுக்கிட்டு ஆகம கோயில்லையும் கிடையாது, ஆகமம் அல்லாத கோயில்லையும் கிடையாது, எதுலேயுமே அனைத்து சாதி அர்ச்சகர்கள். ஆமாம், இது வந்து இது புரியாம நீங்கள் போய் எதுக்கு மாட்டீங்க? அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதில் சிக்கனா நீ அப்பீல் போகலாம். இப்போ நீ ஏன் அப்பீல் போக முடியிருக்கிறீங்க? நீ ஒத்துக்கிட்டது அவன் சொல்லுவான்ல, நீ ஒத்துக்கிட்டு எப்படி அப்பீலுக்கு வருவீன்னு கேட்பான். ரெவ்யூ பெடிஷன் கூட போடல நீ, ஏன்னா போட முடியாது, நீ ஒத்துக்கிட்டு இருக்கிற சிக்கல் அது. அதே மாதிரி தமிழில் இந்த வழிபாடு அப்படியே அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு போயிட்டு நம்ம இதில் மயிலாப்பூர் கோயிலில் ஏகப்பட்ட தடப்படலாம் பண்ணாங்க. அதில் என்ன இக்கு வச்சுட்டாங்க,
நீ தமிழில் வந்து தானாக போய் நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியாது. கேட்க அதுக்கு இன்னும் ஒரு அர்ச்சகர் பேர் நம்பர் போட்டிருப்பான். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். அவர் எங்கேனாச்சும் உட்காந்துருப்பார் வீட்டில். அவரை வரல நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவர் வந்து தான் பண்ண முடியும். அங்கே இருக்கிற கோயில் அவன் ஐயரோ மற்றதோ எவனோ வச்சிருக்கிற நீ அனைத்து சாதியனும் ஒன்றும் பண்ணலை. சரி, இருக்கிறவனாவது தமிழில் பண்ணணும்னு சொல்லணும்ல. இப்போ ஏற்கனவே கூட கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கூட நீங்கள் வந்து இங்கே இந்த கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், அவ்வளோதான். அதில் வந்து இன்னாருலாம் விதிக்கலை. இதில் என்ன பண்ணிட்டாருன்னா அது செஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த அக்ரகாரமும் கோச்சு கொள்ளக்கூடாது. அதுக்கு தகுந்தாரு போல இவர் ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டு விட்டார். நீங்கள் இந்த தான் இப்போ நீங்கள் இந்த கர்ப்பாம்பியா கோயிலை விட்டுருங்க, அது பெரிய கூட்டம் இருக்காது. நீங்கள் திருச்செந்தூர் கோயில், சமயபுரம் கோயில், அவன் க்யூவில் இடிச்சுக்கிட்டு நிற்பான். வேறு இதில் போய் அந்த நம்பரை பார்த்து பேசி அவர் வரலும் காத்திருப்பானா? இந்த க்யூவில் அவர் எங்கே நிற்கிறாருன்னா அந்த அர்ச்சகர் தான் காத்திருப்பாரா? இது என்ன வேலைன்றண்ணா? இது செயலுக்கே வர. சரி, அப்படியே பண்ணீங்கல்ல. திமுக தலைவர் தானே நீங்கள். திமுக நண்பர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீ தீர்மானம் நிறைவேற்றி எல்லா கழகங்களுக்கு கிளை கழகத்தை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீ ஒன்றும் கட்டாயப்படுத்த கூட வேணாம். ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கிளை கழகத்தில் அனுப்பு. ஓட்டு போகிறதுக்கு மட்டும் அப்படியே இது இண்டு எடுக்கலாம் போறீங்க. இதுக்கு பண்ண முடியாதா? இப்போ சும்மா செஞ்ச மாதிரி இருக்கணும். பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ அக்ரகாரமோ கோச்சிக்க கூடாது. இந்த அவனுக்கு தெரியும் விவரம். நம்ம ஆள் தாண்டா அப்படின்னு அவனுக்கு புரியும். நம்ம ஆள் தான் ஏமாந்து போவான். இவர் தான் இப்போ தம்பட்ட அடிப்பாரு. இது கூட இருக்கிற ஆளுலாம் இருக்குல்ல, 2.0 ஆட்கள் நிறைய பேர் இருக்குல்ல, திராவிடத்தினுடைய 2.0. அவ உட்காந்துக்கிட்டு நிறைய பேசிட்டு எங்க கொண்டுட்டாரு போனார் வந்தாரு. பாஜகவை எதிர்க்க அவரை எதிர்க்க இவர் தான் பண்ணி கிழிக்க போறாரு. இப்ப பாஜக திமுக எதிர்க்கவே இல்லைன்றீங்களா நீங்க? எதுக்குன்னு எதுக்குங்க? இப்போ காங்கிரஸ் எதிர்க்குதுன்னா எதிர்கட்சின்னா எதிர்த்து ஓட்டு போட வேண்டியிருக்குது, அவ்வளவுதான். கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்களா? கொள்கை ரீதியாக எதுலையுமே எதிர்க்கலைங்கிறா, எதுலையுமே எதிர்க்கல. நான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து இந்த கம்பெனிகளை கொண்டு வரதுலையும் சரி, ஆட்களை கொண்டு வரதுலையும் மோடி மாடல் தான் திராவிட மாடல். இந்த இவங்களுடைய பெரிய சமூக நீதினு பேசுறாங்கல்ல, அதுலேயே மோடி மாடல் தான் இவங்க மாடல். இதில் இடஒதுக்கீடு கிடையாது, கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா? மூணாவது, இந்த கோயிலுக்குள்ள தமிழை கொண்டு வரதுலையும் கிடையாது. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரு பெரிய விழா, எல்லாம் ஜெயன்னு போய் முருகன் வழிபாடு நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரி, ஏன் நீங்க ஆசிரியர் வீரமணி அவர்கள் பேசுனது ஒரு அடிமையின் புலம்பல் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஏங்க இதை வந்து தப்புன்னு சொல்லணும் இல்லைங்க அவரு. நீங்க வந்து தமிழப்பா நீ அர்ச்சகரை நீ தமிழை கூட எழுதிட்டோமே நாங்க தான். அதான் நீங்க தமிழை கூட நீங்க கூட உங்களுக்கு அது கூட பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஏன்னா வழிபாட்டை நீ எதில் நடத்தின அப்படின்னு கூட போயிடலாம். அங்க அர்ச்சகர் நியமிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதையாவது முதல்ல செய்யறான்னு சொல்லணும்ல. நீங்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டிய நான் என்ன சொல்ல வரேன்னா, வருத்தமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ திராவிட கழகங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு எப்படி பஞ்சாபில் அகால் தக்து இருக்குதோ அது மாதிரி இருக்க வேண்டியவங்க. அகால் தக்துனா கட்சிகளுக்கு அப்பால் பட்டு அவங்க வந்து ஒரு மத பீடமாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அதை எல்லாரும் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு சும்மா ஓடுமுள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கேயாச்சும் பாராட்டுறதுக்கு இடம் எல்லா கட்சியும் பேசின பிறகு, கம்யூனிஸ்ட் கட்சி அது இதெல்லாம் பேசின பிறகு, இவன் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன வழிபாடு நடத்துறதே எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எல்லா மக்களும் வழிபாடிட்டு இருக்கிறான். எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சாமி கும்பிடாமல் போகலாம். நீ சாமி இல்லைன்னு சொல்லு, சாமி இருக்குன்னு சொல்லு, இந்த சாமியை கும்பிடு அந்த சாமி கும்பிடு, எதை பண்ணாலும் தமிழில் பண்ணு, எதை பண்ணாலும் சாதி வித்தியாசம்லாம் பண்ணு, அவ்வளோதான். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கவுங்க விருப்பம். அது நம்ம ஒரு கோட்பாட்டில் நீங்கள் ஒரு கடவுள் மறுப்போ கடவுள் ஏற்போ அவங்கவுங்க விஷயம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை. கடவுள் மறுத்தவரெல்லாம் பெரிய புரட்சிக்காரரும் கிடையாது, கடவுள் ஏற்றுக்கிட்டவரெல்லாம் எல்லாரும் பிற்போக்காதும் கிடையாது. ரெண்டுலையும் இருக்குது. அதில் சாதி நீங்கள் வள்ளலார் வந்து சாதியை மறுத்த அளவுக்கு நீ ஒன்றும் மறுத்துல, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, தெரியுதுல்ல. நீங்கள் வந்து கட்சியிலேயே வந்து ஜாதி பார்த்தானே இடம் கொடுக்குறீங்க. உங்கள் கட்சிக்கு செயலாளர், ஒன்றிய செயலாளர் வந்து ஜாதியை பார்த்தானே பண்ணுறீங்க. ஆனால் வள்ளலாரை வந்து மூட நம்பிக்கை பேசினாரு கேட்டால் அப்படி இந்த பேச்செல்லாம் பேசுறீங்கல்ல, திருமூலர் அளவு கொண்டு இருக்குதா? அவெல்லாம் பிற்போக்குவாதி, நீங்கள்லாம் பெரிய புரட்சிகரமா? இது என்ன வேலைங்கிறனா? நீ மக்கள்கிட்ட சமத்துவத்தை கொண்டா, மொழிகளுக்கு இடையில் தமிழுக்கு தலைமை கொண்டு வா, அதுதானே முக்கியம். நீ மற்றதெல்லாம் அதை தான் செய்யணுன்றீங்க. ஆமா, இப்போ அதை சொல்லியிருக்கணும்ல வீரமணிங்கிறனா. நீங்க வந்து வீரமணி வந்து ஏப்பா நீ தமிழ்ல ஒன்றும் கொண்டு வரல, அனைத்து சாரி அர்ச்சகர் அப்படி கண்ணாப்பண்ணான்னு பண்ணி வச்சிருக்கிற, இதுலேருந்து மாறுறதுக்கு வழி இப்போ தான் சட்டம் தெரிஞ்சு வரல. அவர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் அந்த 69% வழி சொன்னவர் தானே, அவர் சொல்ல வேண்டியதானே. இப்போ அதில் நீங்கள் சட்டப்படி மோதி முட்டி வரைகிற இவங்களே ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்கிற விஷயங்க. சரி, அதில் ரிவ்யூ பண்ணி வரணும்னா நம்ம வந்து வேறு ஆட்களை வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இதில் பணி மறுக்கப்பட்ட அர்ச்சகர் சங்கம் இருக்குல்ல,
அந்த ஆட்களை வழக்கு போட வச்சு நீங்கள் பின்னாடி போகலாம். எனக்கு தெரிஞ்ச வழியை நான் சொல்கிறேன். ம். அதை தாண்டி கூட வீரமணிக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் சட்டம் அதிகம் படித்தவர், பண்ணலாம்ல. அப்படி நீங்கள் வழியை சொல்லுங்கிறண்ணா. அதை விட்டுட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார். இது எதுக்குங்கிறண்ணா? ஒரு அடிமையின் புலம்பல் இது. ம். ஒரு தோழமை சுட்டல் கூட கிடையாது இது. அடிமையின் புலம்பல். ஆமாம், அடிமையின் புலம்பல் இது. என்னத்துக்குங்கண்ணா? உனக்கு அதுக்கு மேலே பேச வராது, முடியாது. இப்படி எடுத்துக்கலாங்களா? பெரியார் அவர்களுடைய அந்த நோக்கம், அவர் பேசியதை இன்று இருக்கக்கூடிய அந்த திராவிடர் கழகம், அது பெரியார் திடல் நடைமுறைப்படுத்த தவறுகிறது, தவறி விட்டு கொண்டிருக்கிறது. அப்படி சொல்ல முடியாதுங்க. இது பெரியார்ட்டேருந்து தொடங்கினது தாங்க. அங்கிருந்தே தொடங்கினது தான். அவர் லெவலில் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு அதுக்கு அடுத்தடுத்து இன்னும் கீழே போயிட்டு இருக்குது, அவ்வளோதானே தவிர. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு நீங்களாக இந்திய படத்தை எரிச்சார். அடுத்த வருஷம் வந்த தேர்தலில் காங்கிரஸை ஆதரிச்சார். இதுதான் பெரியார். என்ன இது? என்ன நீங்களாக மற்ற இந்திய படத்தை எதிர்க்கிறாரு. காங்கிரஸ் ஒழிப்பு தான் என்னுடைய பிறவி லட்சியம்னாரு. ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸுக்கு ஓட்டுக்கிறார் அடுத்த வருஷமே. அதுதான் யார் பவர்ஸில் இருக்கிறாங்களோ, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட இருப்பார். ஒரு 10 யோசனை சொன்னார்னா ஒன்று அவங்க செயல்படுத்துவாங்க. இதுதான், இதற்காகத்தான் பெரியார் அவர் ஆதரிச்சான்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் வீரமணி பண்ணிட்டு வீரமணி அவர்கள் செய்வது அப்படித்தான் சொல்லிட்டு. ஆமாம், அதாவது பெரியார்னா அவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். அதனால அவருக்கு இருந்த ஒரு மதிப்பு என்பது கூடுதலானது. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அரசியலும் கூட இவ்வளவு சீரழிஞ்சு போகல. இந்த ரெண்டுமே சீரழிஞ்சு அடுத்த கடையில் போகும்போது இன்னும் கூடுதலாக இருக்குது. அங்கே தொடங்கின ஓட்டம் ரிலே ரேஸு அடுத்து கீழே போயிட்டு இருக்குது. தொடங்கினது அவர் தான். அதனால ஒன்றும் பெரியார் பண்ணதை தாண்டியெல்லாம் இவங்க தப்பா பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கல. தொடக்கமே அங்கிருந்து கீழே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க தோழர். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.